டாக்டர் இந்த உடலுறவு கொள்ளும் பொழுது சீக்கிரம் வந்து வெளியாகுதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். இதுக்கு ட்ரீட்மெண்ட் முறைகள் ஏதாவது? இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எளிமையான பல்வேறு முறைகளை ஆண்கள் பயன்படுத்தலாம். ஒன்று வந்து இப்போ சுயன்மம் பண்ணும்போது உங்கள் விருப்பத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க. விந்து முந்துறதுலேயும் ஆண்களுக்கு எந்த குறைவும் இல்லை, அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிடுறாங்க. இங்கே வந்து பாதிக்கப்படுறது என்னென்னா பெண்கள் மட்டும்தான். அவங்கள திருப்தி பண்ண முடியலன்றதான் ஆண்களுக்கான கடுமையான மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். அப்போது இந்த குறையை போகிறதுக்கு முதல்ல உங்கள் மனைவியை நீங்கள் முதல்ல தூண்டலாம். அவங்கள உச்சகட்டம் போன பிறகு நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம். இது எளிமையாக எப்படி பண்ண முடியும்? இதை வந்து ABCDEF அப்படின்னு நம்ம கொண்டு வரலாம். பெண்களுக்கு வந்து ஏ ஸ்பாட் அப்படின்னு பெண்ணுறுப்பின் உள்பகுதியில் இருக்குது. அதை வந்து நீங்கள் தூண்ட முடியும். உட்பகுதியில் மேல் பகுதியில் இருக்குது. அதை வந்து விரல் விட்டு முழுமையாக தூண்டலாம். ஏ ஸ்பாட் இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதை வந்து ஒரு 15-20 நிமிடம் அல்லது 10 நிமிடம் ஆண்கள் தூண்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க உச்சகட்டம் அடையலாம். பி என்பது பிரஸ்ட், மார்பகங்களை தூண்டுதல் மூலமாக 2% பெண்கள் வந்து குழந்தை பால் குடிக்கும் போதே உச்சகட்டத்தை அடைகிறாங்க. மார்பகங்களை தூண்டுறதுனால ஒரு பெண்ணை உச்சகட்டம் அடைய வைக்க முடியும், அல்லது அது அவங்களுக்கு கொஞ்சம் கிளர்ச்சியை அதிகப்படுத்தும். சி என்பது கிளைட்டோரிஸ். இந்த கிளைட்டோரிஸ் வந்து பெண்ணுறுப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். இந்த உறுப்பு தான் உண்மையில் பெண்களுக்கான பாலியல் உறுப்பு, செக்ஸ் உறுப்பு. ஆணுறுப்புக்கு இணையான ஒரு உறுப்புன்னா இந்த கிளைட்டோரிஸ் தான். கிளைட்டோரிஸை தூண்டுவதன் மூலமாக ஒரு பெண்ணை 100% உச்சகட்டம் கொண்டு செல்ல முடியும். ஸோ கிளைட்டோரிஸை வந்து முழுமையாக ஆண்கள் தூண்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பெண்களுக்கு இருக்கிறதில்ல, ஆண்களுக்கு இருக்கிறதில்ல. அடுத்து வந்து டீன்றது ஜி ஸ்பாட் நம்ம சொல்கிறோம். பெண்ணுறுப்பில் ஒரு 1.5 சென்டிமீட்டர் உள்பகுதியில் மேல் பகுதியில் இருக்கிறது ஜி ஸ்பாட். அதை தூண்டுறதன் மூலமாக ஒரு பெண்ணை வந்து உச்சகட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இது வந்து தமிழ் இலக்கியங்களில், இந்திய இலக்கியங்களில் ஏற்கனவே இருக்குது. அர்த்தச்சந்திர நாடி அப்படின்னு இதனுடைய பேர். இது நம்ம இலக்கியங்களை ஏற்கனவே இதை பற்றி விவரிச்சிருக்கிறாங்க. இப்போது ஜி ஸ்பாட் என்று மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஜி ஸ்பாட்டை தூண்டலாம். அதுக்கப்புறம் இ ஃபார் என்டர்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்டர் ஆகுங்க. அதுக்கப்புறம் செக்ஸுவலில் ஈடுபடுங்க. இப்போயும் உங்கள் மனைவி உச்சகட்ட அடையலை அப்படின்னா ஒரு எளிமையான முறை இருக்குது. நீங்கள் கீழே படுத்துக்கோங்க, மனைவியை மேலேருந்து உறவு கொள்ள சொல்லுங்கள். அவங்க வந்து அவங்க கிளைட்டோரிஸை ஆண் மேல் தூண்டுறதன் மூலமாக உச்சகட்ட அடைய முடியும்.